திருச்சிற்றம்பலம். வணக்கம். வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றி புகழ்கின்ற நன்குடி வேளாளரின் சார்பாக உங்களுக்கு அடியேன் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலகின் முதல் மொழி. மனிதன் உலகில் முதலில் பேசிய மொழி. மற்ற மொழிகளுக்கெல்லாம் இந்த தமிழ்தான் தாய். ஔவை நடராஜன் என்ற ஒரு தமிழ் பேரறிஞர், அவர் தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லும் பொழுது, அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற பொழுது, சிவபெருமானும் பார்வதி அம்மையும் தனித்திருக்கும் பொழுது என்ன மொழியில் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிற பொழுது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய தனத்திலிருந்து பால் ஊட்டுகிறாள். அவள் கன்னட தாயாக இருந்தால் கன்னடத்தில் அந்த குழந்தைக்கு கன்னட சொற்களையும் கன்னட மொழியையும் சொல்லிக் கொடுப்பாள். இதே ஆங்கில நாட்டு தாயாக இருந்தால் ஆங்கில மொழியை சொல்லிக் கொடுப்பாள். உமையம்மை ஞானசம்பந்தருக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டுகிற பொழுது என்ன மொழியை பேசியிருப்பா? தமிழில் பேசியிருப்பா. அப்போ பார்வதி அம்மை தமிழில் பேசினா சிவபெருமானும் தமிழில்தான் பேசியிருப்பான் என்று ஔவை நடராஜன் என்ற அந்த தமிழ் பேரறிஞர் தன்னுடைய சொற்பொழிவில் சொல்கிறார். அந்த அளவுக்கு உயர்வு பெற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதனால தான் சிவபெருமான் தமிழுக்கு சங்கம் வைத்தான். வேறு எந்த மொழிக்கும் கடவுளே இறைவனே சங்கம் வைத்ததாக எங்குமே காணப்படவில்லை என்று பெரியோர் சான்றோர் கூறினர். முடிவைத்தானந்தரில் அருளாட்சி செய்கின்ற சித்தர் பிரானாகிய மிஸ்டிக் செல்வம் சித்தர் சொல்லுவார், தமிழில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் மந்திர எழுத்து. ஒரு எழுத்து வெல்லும், மற்றொரு எழுத்து கொல்லும் என்று கூறுவார். இதே கருத்தை தமிழ் சான்றோர்களும் சொன்னாங்க. திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி மாமுனிவர் குறிப்பிடுவார், தொண்டர் நாதனை தூது இடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் எலும்பு பெண் உருவாக கண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொற்கள் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர் என்று திருவிளையாடல் புராணத்திலே குறிப்பிடுகிறார். தொண்டர்நாதன் சிவபெருமான். அந்த முதல் கடவுளான சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது சென்றார். ஏன் போனாருன்னு கேட்டால், என்னை சொல் தமிழில் சொற்றமிழில் பாடுக என்று சுந்தரனுடைய இனிய தமிழை தமிழ் மந்திரத்தை விரும்பித்தான் சுந்தரனுடைய அந்த தேவாரத்தின் சிறப்பை அறிவதற்காகத்தான், இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தூது சென்றான். தேவாரத்தினுடைய, அதிலும் குறிப்பாக சுந்தரருடைய தேவாரத்தினுடைய பெருமைக்கு மற்றொரு சான்று என்ன என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சேரமான் பெருமாள் நாயனாரை சந்திப்பதற்கு செல்லுகிற பொழுது அவிநாசி என்ற தலத்திலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் மற்றொரு அதற்கு எதிர் வீட்டில் அழுக ஒளியும் ரெண்டு ஒளிகளும் எழுவதை பார்த்து அங்குள்ளவங்கள்ட்ட காரணம் கேட்குறாரு. ஒரே வயதுடைய 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை குளத்துக்கு 2 பேரும் குடிக்க போயிருக்கிற பொழுது ஒரு குழந்தைய முதலை உண்டது, மற்றொருவன் தப்பி பிழைத்து கொண்டு வந்து விட்டான். அந்த பிழைத்த சிறுவனுக்கு இந்த வீட்டில் உபநயன சடங்கு நடைபெறுகிறது. இவனோடு ஒத்த வயதினனாய் முதலை வாயில் அகப்பட்டு இறந்த அந்த புதல்வனை இழந்த பெற்றோருடைய அழுகை எதிர் வீட்டில் கேட்குது அப்படிங்கிற நிலை எடுத்து சொன்ன பிறகு சுந்தரர் பெருமான் அந்த குளத்து முன்னால் சென்று ஏற்றான் மறுக்கேன் என்ற அந்த பதிகத்தை பாடின உடனே 4வது பாடல் பாடுகிற பொழுதே மடுவிலிருந்து முதலை வெளிப்பட்டு, அந்த குளத்தின் மடுவிலிருந்து முதலை வெளிப்பட்டு அந்த விழுங்கிய புதல்வனது உடம்பை அவன் எப்பொழுது விழுங்கியதோ அதற்கு பிறகு இன்றைக்கு அவன் என்ன வயதில் இருப்பானோ அந்த வயது உடைய பாலகனாக வளர்ச்சி உடையதாக செய்து கரையிலே கொண்டு வந்து உமிழ்ந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் தேவாரத்தில் இருந்தது. திருமயிலாப்பூரில் சிவனேசன் என்ற ஒரு வணிகர் ஒருவர் இருந்தார். அவர் தொண்டர்
சிவனடியார். ஆளுடைய பிள்ளையார், அதாவது திருஞான சம்பந்தருடைய திருவடியில் எல்லையற்ற பேரன்புடையவராக இருந்ததுனால அவருக்கு பூம்பாவை என்ற ஒரு அழகிய மகளை, தன்னுடைய மகளை அவள் மணப்பருவம் எய்திய பிறகு தான் ஈட்டிய பெருநிதியையும், தான் சம்பாதித்து வைத்திருக்கிற பெருநிதியையும் அந்த பூம்பாவை என்ற பெண்ணையும் ஆளுடைய பிள்ளையாரான திருஞான சம்பந்தருக்கே உடைமையாக கொடுப்பதாக உறுதி கொண்டிருந்தார். இதற்கிடையில் பூம்பாவை ஒரு நாள் பூ கொய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பாம்பு அவள் விரலில் தீண்டினதுனால விடம் தலைக்கேறி அவள் இறந்து போனதுனால சிவனேசர் என்ன செய்கிறாரு, சம்பந்த பெருமானுக்குரிய உடம்பை தகனம் செய்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்தில் வைத்து, ஒரு மண் குடத்தில் வைத்து, கன்னி மாடத்தில் வைத்து பூசனை செய்து வருகிறார். திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கிற செய்தியை கேட்ட சிவனேச செல்வர் மயிலாப்பூர் சென்று திருஞான சம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைத்து அவரை அழைத்து சென்று மயிலாப்பூரில் திருக்கபாலீஸ்வரத்தை இறைவனை வணங்கி, சிவனேசரே, உமது மகள் என்பு நிறைந்த குடத்தை இந்த திருக்கோயிலின் புறவாயிலில் கொண்டு வந்து வைப்பீர்கள் என்று பணித்தவுடன் சிவனேசரும் அவ்வாறே செய்த பிறகு மட்டிட்ட புன்னையங்கானல் என்ற பாடலை அந்த குடத்தை பார்த்து பாடியவுடன் அந்த திருப்பதிகத்தை மட்டிட்ட புன்னையம் காணல் என்று தொடங்குகின்ற செய்யுள் நிறைந்த அந்த திருப்பதிகத்தை பாடிய பிறகு பதிகம் நிறைவு செய்யப்பட்டதும் 12 வயதுடைய பூம்பாவை கூப்பிய செங்கையுடன் குடமுடைய எழுந்து வெளிப்பட்டு தோன்றினாள். சிவனேசர் பிள்ளையாரினுடைய திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறாரு. பூம்பாவை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்ட பொழுது சம்பந்தர், நீர் பெற்ற பெண் விடத்தினால் இறந்து விட்டாள். இறைவன் திருவுருளால் நான் பிறப்பித்தவள் இந்த பெண் ஆகலின் இவள் எமக்கு மகள் உறவுடையவள், எனவே இவளை மணத்தலாகாது என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட தமிழ் ஆற்றல், தமிழ் மந்திர ஆற்றல், தமிழ் சொற்களின் ஆற்றலால் அந்த பெண் உயிர் பிழைத்த ஒரு வரலாறு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது. அதுபோல் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் இன்றைக்கு வேதாரண்யம் என்ற வடமொழியிலே அந்த ஊருக்கு பேர். அதை மறைக்காடு வள்ளிநரகரம் பெரியரானா போட்டு அது தமிழில் இன்றைக்கு தமிழ் பெரியவர்கள், தமிழ் சான்றோர்கள் அதை அப்படி மறைக்காடுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மறைக்காடு இடைநரகரம் தான் போடணும். ஏன்னு கேட்டால் கோடிக்கரை என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த புவியியல் நூலில் படித்தீங்கன்னா கோடிக்கரை மான்களின் புகலிடம். அது கோடிக்கரைக்கு பக்கத்தில் தான் இந்த மறைக்காடு. மறை என்பது மானை குறிக்கிற சொல். இடைநரகரம் மறை, இடைநரகரம் சின்னரை போட்டிங்கன்னா மான். இந்த பெயரை வள்ளிநரகரமாக மாற்றி இன்றைக்கு மறைக்காடுன்னு சொல்லி அதையும் மறைய வேதமாக்கி காட்ட ஆரண்யமாக்கி வேதாரண்யம்னு அழகு தமிழ் பெயரெல்லாம் வேணுனே. திண்டிவனம்னு ஒரு ஊர், அதனுடைய பேர் திண்டினா புலி, வனம்னா காடு, புளியங்காடை திண்டிவனமாக்கணும். ஏராளமான பெயர்கள் எல்லாம் அப்படி வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருக்கின்றன. அங்கு நெடுநாட்களாக அடைத்து கிடந்த ஒரு சிவபெருமானுடைய திருக்கோயிலுடைய கதவை திருநாவுக்கரச பெருமான் பன்னினீர் மொழியால் உமை பங்கரோ என்ற தேவாரத்தை பாடி அடைபட்டு கிடந்த கதவை தேவாரத்தை பாடி திறந்தார். இவர் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் அந்த கதவை அடைப்பதற்கு தேவாரத்தை பாடி அடைத்தார். இப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த தமிழ் சொற்கள் மந்திர ஆற்றல் விளைந்தன என்று பரஞ்சோதி முனைவர் திருவிளையாடல் புராணத்தில் கண்ணி தன் தமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்றீர் என்று நம்ம கேட்குறார். அத்தகைய மந்திர சொற்கள் நிறைந்த தமிழில் தேவையற்ற குப்பை சேர்ந்து விட்டது, அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சிந்து சமவெளி எழுத்தாய்வு இயக்குனரும் வரலாற்று பேராசிரியருமான ரா மதிவாணன் என்பவர் குறிப்பிடுகிறார். அதில் முக்கியமான ஒரு விழியம் எண் 16 கல் என்ற ஒரு சொல் அல்லது 2 எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு விகுதி சொல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் என்ற சொல்லு நீக்கப்பட வேண்டிய குப்பையில் ஒன்று என்று குறிப்பிடுகிற பொழுது விழியம்
விழியம் என்பது வீடியோ என்பதனுடைய தமிழில் விழியம், அதான் ஆங்கில ஆக்கம் தான். அது வீடியோவினுடைய தமிழாக்கம்னு சொல்லக்கூடாது. விழியம் என்ற தமிழினுடைய ஆங்கில ஆக்கம் வீடியோ. அதில் விழியம் எண் 16 மகன்கள் என்றும் தலைப்பில் அவர் சொல்கிறது என்னன்னா, மகன்கள் என்றும் மகள்கள் என்றும் கூறுவது தவறு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தொல்காப்பியம் சொல்லதிகாரம் நூற்பா எண் 654 கல்லொடு சிவனும் அவ்வியற் பெயரே கொள்வழி உடைய பல அரி சொற்கே என்று தொல்காப்பியம் தெளிவுரை என்ற நூலில் முனைவர் தமிழ் அறிஞரான முனைவர் ச.வே. சுப்பிரமணியன் தொல்காப்பியம் 656வது நூற்பாவுக்கான விளக்க உரையில் மாடு வந்தது, மாடு வந்தன, இதில் வினை முடிவினால் ஒன்று பல என்பதை அறியலாம். அதாவது மாடு வந்தது அப்படின்னு சொன்னாலே அது ஒருமை. மாடு வந்தன, மாடு வந்தனன்னு சொன்னால் அந்த வினையினுடைய முடிவில் ந என்பது இருக்கிறதுனால அது பல என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே கள் என்பது கள் என்ற விகுதியானது பிற்காலத்து தோன்றியது என்பது தெளிவுன்னு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார் முனைவர் ச.வே. சுப்பிரமணியன். அப்போ நாங்கள், நீங்கள், அவர்கள், இவர்கள்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவது தவறு. தொல்காப்பியம் நூற்பா 647 அவர், இவர், உவர் என வரும் பெயரும் யான், யாம், நாம் என வரும் பெயர் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர். தமிழ் இலக்கியங்களில் நாம், யாம் என்றே உள்ளன. மேலும் உலகத்தினுடைய வழக்கத்தில், உலக வழக்கில் நாம் பேசுகிற பொழுது நீர் என்ன செய்தீர் அப்படி தான் பேசுகிறோமே தவிர நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறலாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழை சிதைக்க புறப்பட்ட ஒரு கூட்டம் மணிப்பிரவாள நடை அப்படின்னு ஒரு நடையை, அதாவது தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து தமிழை அழிக்க நினைத்தது. ஆனால் அந்த தமிழ் நடை, இடைக்காலத்தில் வந்த அந்த தமிழ் நடையானது, மணிப்பிரவாள நடையானது அக்கூட்டத்தார் கண் முன்னேயே அழிந்து ஒழிந்தது. பொதுமக்களிடையே, குறிப்பாக சிற்றூர், அதாவது கிராம மக்களிடத்தில் அண்ணன்கள் என்று சொல்லுவதை விட அண்ணமார், உடன் பிறந்தாள்மார், உடன் பிறந்தான்மார், உடப்பிறந்தார்மார், சாதியில் மொத்தமாக குறிப்பிடும்போது தேவமார், நாடாக்கமார், பிள்ளைமார் என்று உயர்திணையில் பலர்பாலை குறிக்கும் சொற்கள் மார் விகுதியோடு பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. தொல்காப்பியத்தில் 692வது நூற்பாவில் என்ன சொல்கிறாருன்னா, மாரை கிளவியும் பல்லோர் படற்கை, பல்லோர் படற்கை காலக்கிளவியோடு முடியும் என்ப என்று குறிப்பிடுகிறார். பாண்டியனுக்கு பன்மை பாண்டியர்கள் அன்று, பாண்டியர்கள் கிடையாது, பாண்டியர். சோழனுக்கு பன்மை சோழர்கள் கிடையாது, சோழர். சேரனுக்கு பன்மை சேரர். நண்பன் பன்மை நண்பர். தோழி பன்மை தோழியர். மகள் மகளிர். இதுவே மக்களுடைய வழக்கத்தில் உள்ள செந்தமிழ் ஆகும். நான் இங்கே முன்பு குறிப்பிட்டது போல தமிழ் எழுத்து ஒவ்வொன்றும் மந்திரம் என்று முன்னரே குறிப்பிட்டேன். என்றைக்கு தேவையின்றி கல் விகுதியை தமிழன் பயன்படுத்தினானோ அன்றைக்கே அவன் கல் குடியனாக, மது குடியனாக, சாராய குடியனாக, சீமைச்சாராய குடியனாக மாறிப்போனான். இந்த கல் என்ற இந்த ரெண்டு எழுத்தும் மதுவை மனிதனுக்கு மயக்கத்தை தந்து அறிவை கெடுத்து சீரழித்த எழுத்துகள். இன்றைய இளைஞர் சமுதாயம் போதையில் சின்னா பின்னமாக காரணம் இந்த கல் என்று உணர்ந்து தேவையின்றி கல் என்ற விகுதியை சேர்த்து பேசுவதை நாம் தவிர்த்தால் முன்னேற முடியும். வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்தனர், வந்தார், வருப
என இந்த 3 ஈற்று, அதாவது கடைசியில் இந்த அர், ஆர், ப என்ற வினை சொற்களை கொண்டு பலர்பால் படர்க்கை சொற்களை உருவாக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் தன்னுடைய 691வது நூற்பாவில் சொல்கிறார். அர், ஆர், ப என வரும் 3ம் பல்லோர் மருங்கில் படர்க்கை சொல்லே. அப்போ வந்தார்கள் என்பதை வந்தனர் என்று குறிப்பிடலாம், வந்தார் என்றும் குறிப்பிடலாம். திருவள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய திருக்குறளில் கள்ளுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் படைத்து கள்ள குடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 10 திருக்குறளை படைத்திருக்கிறார். அதே வள்ளுவ பெருந்தகை வரைவின் மகளிர் என்ற தலைப்பில் 920வது திருக்குறளில் இரு மணப்பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்புன்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார்னா, பொருளை விரும்பும் விலைமாதர், கள் அதாவது மது, சூதாடல் ஆகியவை செல்வத்தின் அதிதேவதையான திருமகளால் விலக்கி வைக்கப்பட்டவர் விரும்பக்கூடியவை என்று சொல்கிறார். அதாவது இந்த 3ம் உடையவரிடம், அதாவது பொருள் விரும்பக்கூடிய விலைமாதர், கள், சூதாடல் இதை விரும்பி செல்லுகிறவரிடம் பொருள் பணம் சேராதுங்கிறது இதனுடைய பொருள். அவர்கள் வந்தார்கள், நீங்கள் சென்றீர்கள், நாங்கள் போன்ற தேவையற்ற கல்லை சேர்த்து கொண்டோம், எதற்கெடுத்தாலும் கள் கள் கள். இந்த இதில் வேற அதிகம் படித்த அறிவாளியர் கூட்டம் திருமண அழைப்பிதழில் AVEARGAL அவர்கள் என்று குறிப்பிடுகின்றன. இப்படி கள் கள் கள். அதனால தான் தமிழ் மந்திர சொல்லான கல்லானது தன் வேலையை செய்ய நாம் அதனை தூண்டி விட்டுட்டோம். இன்றைக்கு திரும்பிய திசையெல்லாம் சீமை கள்ளுக்கடைகள், அதாவது டாஸ்மாக் கடைகள். போதாத குறைக்கு படை வீரராகிய நற்குடியாரின் தாகத்தை தீர்க்க, நற்குடி வேளாளரின் தாகத்தை, படை வீரராகிய நற்குடி வேளாளரின் தாகத்தை தீர்க்க கேண்டீனில் சீமைக்கள் விற்பனை. அது மட்டுமல்லாமல் பெண்டிருக்கும் அதே கேண்டீனில் சீமைக்கள் விற்பனை நடைபெறுகிறது. நாவலந்தீவு என்ற இத்துணைக்கண்டத்தின் 56 தேசத்து அரசரை உருவாக்கிய இருங்கோவேள் பாண்டியர் கொற்கையில் பேரரசனாயிருந்து அம்மன்னரிடம் திரை பெற்ற வரி வாங்கிய எம்மன்னரிடம் 56 தேசத்தை அரசாண்ட பிற மன்னரிடம் திரை பெற்ற வரி வாங்கிய இருங்கோவேள், அந்த இருங்கோவேளினுடைய பரம்பரையினர் பிற்காலத்தில் மூவேந்தரிடம் அமைச்சராய், படைத்தலைவராய், கருவூல காப்பாளராய் விளங்கிய நற்குடியாரில் இன்றைக்கு இளைஞர் முதல் முதியோர் வரை கள்ளுண்ணும் கொடுமை. அது மட்டுமின்றி உலகுக்கே நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை, வாழ்வின் நெறிமுறையை கற்பித்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கள்ளின் கோரப்பிடியில் சிக்கிச் சீரழிகிற அவலநிலை. இந்த நிலையை மாற்ற இழந்த பெருமையை தமிழ் சமூகம் பெறுவதற்கு அகிரிணை பலர்வின் பாலுக்கு மட்டுமே கல்லை சேர்ப்போம். அதாவது ஆடுகளாய், மாடுகளாய், பன்றிகளாய், எருமைகளாய், மரங்களாய் இல்லாமல் உயர்திணையில் உருப்பட்டு நிற்பதற்கு நாம் சூளுரைப்போம். வாழ்வில் கல்லை தவிர்ப்போம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.